காற்றையும் கடலையும் அடக்குதல். இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் கடவுளின் அன்பை பற்றி மக்களுக்கு போதிக்க உவமைகள் எனப்படும் கதைகளை பயன்படுத்தினார். அதே போன்று கடவுள் மக்கள் மீது கொண்டுள்ள அளவில்லாத அன்பை காட்ட புதுமைகளை செய்தார். ஒரு நாள் மாலை வேளையில் இயேசு தம் சீடர்களிடம், நாம் மறுகரைக்குச் செல்வோம், வாருங்கள் என்றார். எனவே அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு ஒரு படகில் ஏறி அங்கிருந்து சென்றனர். இயேசு நாள் முழுவதும் மக்களுக்கு போதித்ததாலும் உதவி செய்ததாலும் மிகவும் சோர்வாக இருந்தார். எனவே அவர் படகின் பின்புறம் சென்று படுத்து தூங்கினார். அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு பெரிய புயல் அடித்தது. காற்று வேகமாக வீசியது. அலைகள் படகில் மோதின. படகின் ஓரங்களில் தண்ணீர் கொட்டியது. படகு தண்ணீரால் நிரம்பத் தொடங்கியது. சீடர்கள் மிகவும் பயந்து அவர்கள் மூழ்கிவிடப் போகிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் ஓடி வந்து அவரை எழுப்பி, போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்றனர். இயேசு விழித்தெழுந்து காற்றைக் கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். உடனே காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின்பு இயேசு தம் சீடர்களிடம் திரும்பி, ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். சீடர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் பயந்து கொண்டே, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அன்று இயேசுவின் சீடர்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அது என்னவென்றால், இயேசுவின் உடனிருப்பில் அச்சம் தேவையில்லை என்பதாகும். இந்த கதை இயேசு எல்லாவற்றின் மீதும், ஏன் இயற்கையின் மீதும் அதிகாரம் கொண்டவர் என்றும் அவர் கடவுளின் மகன் என்றும் அனைவருக்கும் வெளிப்படுத்தியது. நமது பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக தோன்றினாலும், அதாவது பிரச்சனைகள் புயல் போல நம்மை சூழ்ந்தாலும், நாம் செய்யக்கூடிய சிறந்த விஷயம் இயேசுவை நம்புவதே என்பதை இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டு அவர் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மை அச்சுறுத்தும் சூழ்நிலைகள் வரும்போதும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட நாம் இறைவனை நம்பினால் அவர் நமக்கு சமாதானத்தை தருவார். அவர் புயலை அடக்கியது போல் நம் இதயத்தில் உள்ள கவலைகளை மாற்றி நமக்கு நிலையான அமைதியை அருள்வார். Please like and share this video to your friends and family. நன்றி. மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம். அதுவரை இறைவனில் வளர்வோம்.